நெட்ஃப்ளிக்ஸில் கோட் ஸ்டேட் விஸ் நோபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, போக்ஷோ சட்டங்கள் மூலமாக நிறைய கைது நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து போக்ஷோ போட்டாலே ஓகே அவங்களாம் வந்து தவறான பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதில் 10 பேரில் 2 பேர் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? அந்த அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது, இந்த போக்ஷோவை வந்து எப்படி தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக, ரொம்ப அழுத்தமான இதுவாக சொல்லல, பட் சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு போக்ஷோ வந்து தவறா வந்து அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தி ஆண்கள் மீது கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேல் அதிகாரிகள் கிட்ட ப்ரெஷரை கொண்டு போனா அவங்க என்ன பண்றாங்க, விசாரிக்காம கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு பசங்க வந்து லவ் பண்றது இயல்பான ஒன்று. 18 வயசு கீழே வந்து காதல் செஞ்சா வந்து குற்றம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க. எங்கேயுமே வந்து பதிவு பண்ணல. ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ அவங்களுக்கு இந்த இந்த இத வந்து சொல்லிக் குடுங்க. 18 வயசு கீழ லவ் பண்றது வந்து தவறு. நீங்க செக்சுவல் அஃபல் வச்சுக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்கிறத வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் விளம்பரங்கள் மூலமாக தெரியப்படுத்தலாம். ஏன்னா, இது வந்து தெரியாத வயசு அவங்களுக்கு. அவங்க ஏதோ லவ் பண்றாங்க. லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு அந்த அந்த எதிர்த்த பார்ட்டிக்கு வந்து இந்த லவ் பிடிக்கலன்னா உடனே போக்ஷோன்னு சொல்லி குடுத்து அந்த பசங்க வாழ்க்கையே அழிக்கிறாங்க. இந்த சட்டம் வந்து கடுமையா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா, நிர்பயா போன்ற பெண்கள் வந்து எவ்வளோ பேர், நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு 6 வயசு குழந்தை, ஒரு 47 வயசு பையன், ஒரு ஆள் வந்து கெடுக்குறான் அப்படின்னா, அதுக்கெல்லாம் இந்த சட்டம் வந்து கடுமையான சட்டம், வரவேற்கத்தக்கது. ஆனா, இதையும் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ, இத கொஞ்சம் விசாரிச்சு, அப்புறம் இந்த மாரி இவங்கலாம் வந்து 18 இயர்ஸ் கீழ வந்து லவ் பண்றது, செக்சுவல் அஃபேர் வச்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள வந்து தவறுன்னு சொல்லி கொஞ்சம் விளம்பரம் செய்வது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 18 நானும் இத தெளிவா சொல்றேன். 18 வயசுக்கு கீழ செக்ஷுவலா வந்து நீங்க எந்த ஒரு பொண்ணும், பையனும் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது வந்து சட்டப்படி குற்றம். நீங்க கைது செய்யப்பட்டு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கலாம். அதனால சின்ன பசங்கலாம் இருக்கவங்க, உங்க படிப்ப மட்டும் கொஞ்சம் கவனிச்சு வாழ்க்கைய ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.